Welcome back to my channel. In this video, what we are going to see means yoga, health and physical education in this question from Unit 5. Okay, I hear that people don't know what question is. I'm posting the questions and நான் வந்து கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்களா கொஷின் வந்து எந்த யூனிட்லன்னு தெரில. பார்த்த வியூவர்ஸோட இது நான் வந்து கேட்டேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு என்னோடய சேனல் பார்க்குறதுனால எந்த யூனிட்லேருந்து போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதனால் யூனிட் நம்பர் சொல்லி போஸ்ட் பண்ணேன்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 5லேருந்து இந்த கொஷின் இருக்குது. எக்ஸ்பிளைன் ஸ்போர்ட்ஸ் மீட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸ்போர்ட்ஸ் மீட்னாலே என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் டே வந்து நம்ம நடத்துவோம். எல்லா ஸ்கூல்லையும் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு பிஎட்ன்ற ஒரு கோர்ஸ் எடுத்துப்போம். சரிங்களா? அப்போது எடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மீட், ஸ்போர்ட்ஸ் டே எல்லாமே பார்த்துருப்போம். அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்துட்டு நம்பர் ஆஃப் அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ்னாலே நம்பர் ஆஃப் அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். அதில் அத்லட்டிக் ஈவெண்ட்ஸை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட், நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்னால் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் காம்படிஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்னால் என்ன, இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷனாக நடக்குள்ள அதே ரூல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அது மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஆஃப் காம்படிஷன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் அவசியம் இல்லை. சரிங்களா? இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். இன்ட்ராமூரல் அப்படின்னா என்ன வந்துட்டு இன்ஸ்டியூஷனில் நடக்குது, ஈவெண்ட்ஸ் ஹெல்டு ஓவர் டைம் அவுட் சைட் த டீச்சிங். நம்ம நடத்துகிற கிளாஸில் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நடத்துவாங்க. ஹேப்பனிங் இன்சைட் த இன்ஸ்டியூஷன் ஒன்லி ஃபார் தேட் ஸ்டூடெண்ட். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட் மட்டும்தான் வந்து அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுதான் இன்ட்ராமூரல். இது எக்ஸ்ட்ரா மூரல் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நடக்கும். இன்ஸ்டியூஷனில் ஒரு இன்ஸ்டியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணியோ இல்லை கிளப்பில் ரெப்ரசன்ட் பண்ணியோ நடக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அதர் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்ட்ராமூரல்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா மூரல் அப்படின்னா அதர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அதர் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறது. ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் டேன்றது சிங்கிள் டே ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டேனா சிங்கிள் டே, ஸ்போர்ட்ஸ் மீட்னா 2 to 3 days வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் கண்டக்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட். ஸ்டாண்டர்டான ஸ்போர்ட்ஸ் மீட் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுன்றத ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், அது கண்டக்ட் பண்ணணும். எப்படி வந்து இந்த அத்லட்டிக் மீட் வந்து எந்த ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன். இது சூட்டபிள் மந்த் அண்ட் டேட் வந்துட்டு அத்லட்டிக் மீட் வந்து எப்போ நடக்கணுன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஈவெண்ட்டில் எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ், அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ செலெக்ஷன் ஆஃப் அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து இன்க்ளூட் பண்ணணும். செலெக்ஷனை அப்புறம் வந்துட்டு இப்போ சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து இனாக்ரேஷன் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க அவைலபிளான்றத அதையும் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்னாலே வந்து மார்ச் பாஸ்ட் இருக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கொஷின் நம்ம ஓனாகவே எழுதலாம், இருந்தாலும் சொல்கிறேன். மார்ச் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு குரூப் செட் ஆஃப் யார் நல்லா மார்ச் ஃபஸ்ட் பண்ணுறது சொல்லிட்டு காலேஜஸ்லாம் நல்லா ட்ரையல் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்லேயே நம்மளை வந்து ட்ரையல் பண்ணி ஒரு வாரம் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து எடுப்பாங்களா, அதுதான் மார்ச் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அப்புறம் வந்து ஃபினான்ஸ், எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது, இதெல்லாம் இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்குமான்றது எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்ட்ரோ என்ன பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் மீட்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் டேனா என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீட் பார்த்தோம், இன்ட்ராமூரல்னால் என்ன,
எக்ஸ்ட்ரா முரல்னா என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மீட்ன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ன்றதை சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் இதோ ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் என்னென்ன வருது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்னா என்னன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த கொஷினே 3 வீடியோஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். பிகாஸ் கண்டினியூஸாக ஒரே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா என்னடா ரொம்ப பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க மாட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.